வணக்கம் என் அருமை நண்பர்களே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மேடத்தில் கேட்டுருவோம். மேடம் வணக்கம். மேடம் உங்கள் பேர் என்ன பேர்? வணக்கம் நண்பர்களே. மேடம் இது என்ன எனக்கு புள்ளி இது யாரா? என் பேர் நீ எப்போ பார்த்தாலுமே சைடில் வந்துக்கிட்டே இருவா. நில்லுவா. என் பேர் வந்து முத்துலட்சுமி. ஓகே, உன் பேர் முத்துலட்சுமி. ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா மீன் குழம்பு வைக்க போறேன். உங்கள் புருஷன் பேர் என்ன பேர்? புருஷன் பேர் சுப்பாரமணி என்ற மீசை மணி. அவர் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவரு பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. பேட்டி யாரை எடுத்துக்கிட்டு இருக்காரு? பிரபல பிரபல என்ன சொல்றது, விளக்க மாற்ற கொண்டு பிரபலம்னு சொன்னால் விளக்க மாற்ற கொண்டு அடிப்பேன். விளக்க மாத்திரம் அடி பண்ணி பிரபலமா முகரையை மூஞ்சியும் பாரு. அது என்ன கூட சொல்லுவோம், பிரபல யூடியூபர், பிரபல ஆக்டர், மதுரை மீசம்னு சொன்னால் கூட ஒரு அர்த்தம் இருக்குது. நீ பிரபலம்னு சொன்னால் என்ன இருக்குது? இது வந்து கேவலம். என்னன்னு பாத்தீங்கன்னா அடுப்பு பத்த வைக்க போறோம். மீன் குழம்பு வைக்க போறோம். என்ன குழம்பு? மீன் 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 குழம்பு. நீயே மீன் மாதிரி தானே இருக்க. மீனுக்கே மீனா, தேனுக்கே தேனா, காணுக்கே காணா, போனுக்கே போனா, பொண்ணுக்கே பொண்ணா, கண்ணுக்கே கண்ணா. என்னடா எல்லாரும் ஓடிடாமையா? என்னடா அது ஸ்டைல்? இதைத்தான் கண்டாங்க எப்போ பார்த்தாலும். ஸ்டைல் ஸ்டைல் 4 முடியை வச்சுக்கிட்டு நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு. அப்புறம் நான் எண்ணெய் ஊற்றாம தண்ணியாக ஊற்றுவாங்க. இடி முட்டாளு, இங்கே வா, கிட்டத்தில் வா. எண்ணெயை ஊற்றியாச்சு. காயணும். காயம் தொட்டிக்கு நம்ம 2 ஜல்ஜா குளிச்சா சிமிச்சு தக்கா சிங்கு தக்கான ஒரு ஆட்டம் போடணும். என்னடி தண்ணி காஞ்சிருச்சா காயில் அடி? எப்படி என்ன காஞ்சி எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா? இப்படி ஒரு நிமிஷம் அது எப்படி கண்டுபிடிக்க தெரியுமா? இப்படி கண்டுபிடிக்கணும். இந்தா எப்படி சவுண்ட் இரு காயில் தண்ணி அம்மா அம்மா சொன்ன மூஞ்சி தெரிக்குதுப்பா. அம்மா தீபாவளி வெடி வெடிக்குது. நம்ம அது ஓடி போச்சு. முஸ்லீம் மேலே அவ்வளோ பாதுகாப்பு பற்றி வா. வெந்தயத்தை போடணும் நண்பர்களே. அப்புறம் வெந்தயத்தை போடணும். அப்புறம் என்னத்தை போடணும்? வெந்தயத்தை போடணும். வெந்தயம் போட்டாச்சு நண்பர்களே. வெந்தயம் கொதிக்குது. வெந்தயத்தை போட்டாச்சு. அடுத்து என்ன என்ன புரிஞ்சிருச்சா? ஏ கருகுதுரி அடி மானம் கட்டவள கருகுதுரி. சிம்மில் வச்சுட்டேன்டி. அடுத்து வெள்ளை பூட போட்டாச்சு. அடுத்து மிளகாய். பச்சை மிளகாய் அடி காரம் இல்லை, என் மாமனாருக்கு அட வீரம் இல்லை. பச்சை மிளகாய் அடி காரம் இல்லை, என் மாமியாளுக்கு வீரம் இல்லை. இந்த கொட்டடிக்க இப்போ இவ்வளோ நீ படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டு. பச்சை மிளகா பச்சை மிளகாப்பா. தட்டை வைப்பா. சவுண்ட் கேட்காது. ஒரு மைக்கு தான் இருக்குது. ஒரு மைக்கு வாங்கி இருப்பரா போச்சு. சூப்பராக. அதாவது சாதாரண மீன் குழம்பு வைப்பது எப்படி தெரிக்குது நண்பர்களே. அடுத்து கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. இதெல்லாம் இலகி வைப்பா. அப்போ தானே இப்போ தெரியும் கேமராவில். நீ வைக்கிற குழம்பு வச்சுன்னா மக்கள் அடுத்து பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் போடணும். ஆஹா, சின்ன வெங்காயம். வா 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 வா. அடடடடா, தரமான சின்ன வெங்காயம் நண்பர்களே. போட்டு உடடி உடடி பாத்திரங்களை பூரா உட. நல்லா கிண்டு. நல்லா வதங்கணும். அடி நல்லா கிண்டு கிண்டு கிண்டி அடி கிண்டடி கிண்டடி முத்துலட்சுமி. சி பல்லு விளக்கல வீசுது. பல்லு 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 விளக்கல. இந்த ஒரு என் நண்பர்லாம் விளையாடுறது தானே அடிச்சா? விளையாட்டு அடிச்சு வினையம் அடிச்சா? சீரியஸாக அடிச்சா? சரி விட்டு நிமிடம் உனக்கு எனக்கு பேச்சு இல்லை. கை நீட்டக்கூடாது. ஒரு ஆண்மகனை பெண்மகள் கை நீட்டப்படாது. அடிச்சுன்னு வச்சுக்க போகிறான். தைரியம் இருந்தா வாடி எந்தங்க தைரியம் இருந்தா கை வை. இந்த வச்சுட்டேன். நல்லா வை. நீ வைரி, அப்புறம் நான் வைக்கிறேன். ஆண்மகன் வை டக்குன்னு கிண்டு. நல்லா பொன்னிறமாக வந்துச்சு நண்பர்களே. பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்தோன்னே அப்படியே பொண்டாட்டி முகம் மாதிரி வரணும். பொன்னிறமாக கண்ணா கரேன்னு வரக்கூடாது. ஏன்னா ஏன் மூஞ்சி வரை ஏன்னு இப்படி வரக்கூடாது. பொன்னிறமாக இப்போ அழகு இல்லை அங்கே இருக்கணும். அழகாக இருந்தது குழம்பு அழகாக இருக்கு. இப்போ சேட்டை பண்ணுனா குழம்பு குட்டிச்சுவராக போயிடும். நீ இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன் என்ன? என்னடி எழுப்பி ஓவராக இருக்கு. ஐயோ நான் தொடவே இல்லை சாமி. இன்னைக்கு குழம்பு பக்கட்டே நான் வரல. ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. என் பொண்டாட்டி முகம் மாறிய. அடுத்து தக்காளி. வக்காளி தக்காளிடா. தக்காளி மதுரைக்காரை எப்பயுமே வீண் போக மாட்டேன். தக்காளி வக்காளி தக்காளிடா. ஏம்மா நீ வியாபாரம் பண்ணோன்னா தக்காளி தக்காளி இடியாப்பம் இடியாப்பம் பருத்தி பால் இடியாப்பம்
பருத்தி பால் பால் வாங்கிட்டு வாங்க சொன்னேன் இல்லையா? பருத்தி பால் எதுக்கு உன் மூஞ்சியில் ஊற்றவா இல்லை உன் முகரையில் ஊற்றவா? சளிக்கு வந்து நல்ல சளிக்கு என்னடி சளி பிடிக்குது? சளி சாயங்காலம் போய் குளிக்கிறான் நண்பர்களே. மதியத்தில் குளிச்சா தானே சளி பிடிக்காது. பொழுது இறங்க குளிச்சா அப்புறம் சளி பிடிக்காம யார் லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு நடக்க உள்ள ரொம்ப குட்டையா இருக்கனால தெரிய மாட்டேங்குது. ஓட்டப்பல்ல காமிச்சிருச்சு. அடி பச்சை மிளகா சொல்லு, சொல்லு பச்சை மிளகா, நீ பச்சை தண்ணிக்கு கீரம் இல்ல. எங்களுக்கு பாட்டு ஒண்ணுதான் ஐயா, படிக்க தெரியாது. எனக்கு பாதி பாட்டு படிக்க தெரியும். எம்கேஆர் பப்புனு பயலுகடா, பிளாக்கு பாண்டா பயலுகடா, மதுரை மீசமணி பயலுகடா, முத்துலட்சுமி பயலுகடா, முத்துலட்சுமி பயலுகள் மதுமிதா ஆமாடா, ஷர்மிதா பயலுகடா. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மீன் இருப்பா ஏம்மா சும்மா இருமா, ஒரு தடவை சொன்னால் போதுமா? நண்பர்கள் வைவாங்க. நண்பர்களே, மீன் குழம்பு வைப்பது எப்படி சிம்பிளாக என் பொண்டாட்டி சொல்லி தருவா, சூப்பராக வைப்பான். இதே மாதிரி நீங்கள் வச்சு உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் மாட்ட நல்ல பேர் வாங்குறீங்களா, உங்களுக்கு விளக்க மாதிரி வாங்கிறாமல் சமைங்க. இப்போ பேச்சை கேட்டு சமைச்சு தங்கச்சிகளே இவளை பார்த்து சமைக்க கற்றுக்கிறாதீங்க. நான் வந்து ரிவ்யூ சொல்கிறேன், அதுக்கப்புறம் சமைங்க. ஏன்னா அவள் மோசமானவ. ஒரு நாள் நல்லா சமைப்பா, ஒரு நாள் முளாப்படி தூக்கி போட்டு விட்ருவா, பின்னாடி பேக்க கூட எரிஞ்சு தள்ளிடு. இன்னைக்கு என்ன நிலையில் குழம்பு வைக்கிறான்னு தெரியல. என்ன மதுமா? எல்லாத்துக்கும் சரி. என்னால் ஒன்று தூக்கி வைக்க முடியல, கீழே தக்காளி வந்து வதங்கிடுச்சு நண்பர்களே. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து இஞ்சி பொடியா, மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எடி இப்படி போடுற மஞ்சள் கமலம் வந்துடும் அப்படி அடி பாவி. சம்பந்தமே இல்ல. இது வந்து கிருமி நாசி. கிருமி நாசி இருக்கிற உங்களோட வயிற்றுல இருக்க கிருமிகளை எல்லாம் அழிச்சிடும். ஏற்கனவே குசு போட்டுக்கிட்டு தானே டர்ரு புருண்டு. அப்போ அம்மா கிட்ட வாடா மாறிக்கிறா. மசாலா பொடி அடியா, மசாலா பொடி எடு. என்ன பண்ற? மசாலா பொடி நண்பர்களே, நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச தனி மசாலா பொடி சூப்பராக இருக்கும். தனி மசாலா பொடி கரண்டி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து உங்க மீனுக்கு எவ்வளவு தேவையான அளவோ அந்த அளவு போடுங்க. அடி போடி பெரிய இவ ஸ்பூன் எடுத்து இந்த வச்சு ரெசிபி சொல்லிக்கிட்டு இருக்கா. பெரிய இந்த சன் டிவியில் இந்த விஜய் டிவியில் குக்கு வித் கோமாளி மாதிரி ரெசிபி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏம்மா தூக்கமில்லடா அப்பா, இறங்கிடா சாமி. ஏம்மா தூக்கமில்ல அப்பா, நல்லா டயர்டாக அப்பா, காலையில் சாப்பிட டயர்டாக இருக்கு. குக்கு வித் கோமாளிக்கு ஒரு நாள் நான் போவேன். ஏடி 8-10 வருஷம் வீடியோ போட்டுறேன். நானே ஒரு சினிமாவில் ஒரு குக்கு வித் கோமாளி நடிக்க முடியல. இவன் ஒன்றுமே நடிக்கல. குக்கு வித் கோமாளி போகிறான். குக்கு வித் கோமாளி இந்த மிளகா பொடியை போட்டு வந்து கொஞ்சம் வதக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன் குழம்பு வந்து நல்ல கலரா இருக்கும். பாடுறா, இங்கே பாரு காட்டுவா, இங்கே பாரு என்ன கெட்டியாகி போச்சு. இதுக்காகவே இப்படி வதக்குறது. இப்படி வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றினீங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா கலரா இருக்கும். இப்படி புளியே கிண்டலா ஊற்றுற நீ வாட்டுக்க. சார் பெரிய வித்தகாரியாக தானே இருக்கா போல. பெரிய வித்தகாரியாக தானே இருக்க நீ. அடடா நீ உண்மையிலே விஜய் டிவிக்கு குக்கு வித் கோமாளிக்கு போயிடுவடி. அப்படியே நான் என் கூட்டி போய் ஒரு சீனுக்கு அடிக்க வெறி கொடுத்து ப்ளீஸ். முதல்ல எங்கள் வீட்டுக்காரர் மீசைமணி சார் போவார், அதுக்கப்புறம் அவரை பின்தொடர்ந்து நானும் போவேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கடவுளே? பார்ப்போம் எல்லாம் நீங்கள் பார்க்குற என் ரசிகர்கள் நீங்கள் ஆசைப்பட்ட கண்டிப்பாக அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டும். மீன் குழம்பு வைப்பது எப்படி, இதோ என் பொண்டாட்டி வைக்கிறா அப்படி அதே மாதிரி வச்சு வாட்டர். ஓகே, தண்ணி ஊற்றுறமா? எங்கே காணா? சொம்ப காணமே. கீழே பாரு. ஓகே எவ்வளோ தண்ணி ஊற்றுனா? ஒரு செம்பு நிறைய மோந்து டண்டி பொண்டாட்டி. நீ எப்படி கையை கழுவுற? இதே உன் டீசெண்டா? மண்டு புளி என் கையில தானே கரைச்சி ஊத்துனேன். ஆமாம். என்ன கலர் இங்கே வாப்பா, கிட்டத்தில் வாப்பா. மிளகா பொடியை லைட்டா வதக்கிட்டு இந்த மாதிரி ஊத்தினோம்னா குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ எப்போ தாண்டி மீனை போடுற? பசிக்குதுரி. மீன் குழம்பு கொதிக்க வேணாமாயா? ஷோ பசிக்குது நண்பர்களே. என்னால் முடியலடா. இருடா ஒரு நிமிஷம் போடுறா. என்ன மறுபடியும் உப்பு போடுற? உப்பே போடலையா? கூட போட்டு விட்டு வரைக்கும் சாப்பிட முடியாது. படார் முத்தம் கொடுத்துருவேன். படார் முத்தம் கொடுத்துருவேன்னு சொன்னேன். அடிக்க மாட்டேன்.
ஏன்னா உன்னை அடித்தா இங்கே ரசிகர்கள் கொந்தளிக்கிறாருங்க உன்னுடைய ஃபாலோவர்ஸ் பூரா அம்மா என்னடா பண்ணுற நீ கடிச்சு வைக்கிற ஓகே நண்பர்களே இப்போ தான் குழம்பு ரெடி ஆகிட்டு மீனை போட போகிறோம் மீன் கொதிக்கணுமா கொதிக்கணுமியா அப்படியா தடவிடலாம் என்ன தடவை பார்த்து தடவை காலில் குத்தி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க அப்படியே போட்டு போடுறீங்களா அப்படியே தடவிட்டு அப்படியே எடுத்து குடிச்சிடலாம் மீச மணிக்கு ஒன்றும் தடவை குத்தி போடு முள்ளு சரிம்மா குத்திடு ஏய் எங்க அம்மாவை பத்தி பேசுங்க என் தாயை பத்தி பேச முடியல உங்க தாய் இங்கே வத்தியா அந்த பிள்ளைய அப்பத்தான் காசு கொடுத்தா மட்டும் ஈண்டு வாங்கிக்கிறீங்க தாய் பூயா அப்போ அப்பத்தா காசு கொடுத்தது மட்டும் செல்லப்பத்தா பத்தியாடி கொடுக்காதப்ப மட்டும் நல்லப்பத்தா ஐயோ அப்பா இந்த வீடியோ பார்த்தோன்னா நீ முடிச்சு விட்டுரும் கம்ப கொண்டு அடிச்சு போடு எங்கிட்ட தள்ளி வா நண்பர்களே மீனை தடவி ஆச்சு ஓகே நம்மள முடிச்சு எப்படி மீனை தடவி ஆச்சு போல அடுத்து பொரிக்கிறதான் பொரிச்சுக்கிட்டு ரெண்டையும் விட்டு வெளுக்கிற மீன் பொடி மீனையும் இது இப்படித்தான் நம்மள பொடி இதில் என்ன நான் பொடி சேர்த்த அதை மட்டும் நண்பர்கள்ட்ட சொல்லிடு ஏப்பா இது என்னென்ன சேர்த்த பொடிக்கு சூப்பராக இருக்கும் ஒரு நல்லா பொடி சேர்த்துக்கடி ஒன்றுமே அடிப்பாவி அப்புறம் எப்படி நம்ம குப்பி வைத்து போடுறது கோமாளிக்கு போடுறது நீ ஓகே நண்பர்களே மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு மீன் போடல மீனை பொரிக்க ரெடியாக வச்சுட்டோம் அடுத்து என்ன பண்ணுறதோ மீன் பொரிக்கிறதும் மீனை தூக்கி பச்சை மீன் குழம்புல போடுறதும் வேலை நண்பர்களே குழம்பு கொதிச்சிருச்சு குழம்பு தரமாக கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா கொதிச்சிருச்சு நண்பர்களே மீன் எடுத்து ஏய் என்னடி இப்படி போகிற டக்கு டக்குண்டு வர்றா ஐயோ எனக்கு இன்றைக்கி மீன் குழம்பு ருசியாக இருக்குது நண்பர்களே ருசியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் மண்டையாக போடுறா பாருங்க மண்டையை ஒன்று விடாமல் தின்னு விடுவா நண்பர்களே ஒரு மண்டையை விட மாட்டான் இப்போ பெரிய மண்டதனி இப்போ அங்கிட்ட தள்ளி போ இப்போ பெரிய மண்டையை தின்னு விடுவார் நண்பர்களே எனக்கு ஒன்று கூட வைக்க மாட்டேன் அவன் பெரிய மோசமான ஆள் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கத்தான் ரொம்ப பிராணியாக இருப்பான் ஆனால் சேட்டைகள் ஒவ்வொரு சேட்டைகள் ஊமச்சண்டியர் சொல்லுவாங்கல்ல அது இவன் தான் ஊமச்சண்டியர் ஒன்று பேசல சுட்டு போடுவா ரொம்ப பேசினா மூஞ்சியில் சுட்டு போடுவா நீ சிரிப்பை பாருமா சர்மிதாவுக்கு மது லூசு நீ தள்ளி வாங்கிட்டு பச்சை மீனை திண்டு விடும் போல இந்த பிள்ளை எடுத்து போ டக்கு டக்குன்னு போறீங்க முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கவ ஏய் இது அதெல்லாம் போட்டு விடு அதெல்லாம் பொரிச்சிடு பொரிச்சு விடு நீ வன்றி பொரிச்சு விடு அதோட கரைஞ்சி விடு பொரிச்சு விடு அதெல்லாம் ஆமாம் அதில் கூட கரைஞ்சி பொரிச்சு விடு ஓகே நண்பர்களே பாருங்க அவ்வளோதான் நண்பர்களே மீன் குழம்பு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிடும் இப்போ நான் கண்டு நண்பர்களே விளக்கே நண்பர்களே அப்படியே சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க அவ்வளோதான் 5 நிமிஷம் தான் 5 நிமிஷம் தான் குழம்பு ரெடியாகும் அப்படி எடுத்து சாப்பிட வேண்டியதான் ஓகே நண்பர்களே மீனை பொரிச்சிட வேண்டியதான் என் பொடி அடி வச்சாச்சு நம்மளே இவ்வளோ தான் மீன் குழம்பு வைப்பது எப்படி என்னென்ன போட்டின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடு என்னென்ன போட்டின்னு நண்பர்களே நல்லெண்ணெய் ஊற்றணும் ஃபஸ்ட்டு அமைதியாரு வெந்தயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடணும் தக்காளி போடணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொடியை கொட்டி வதக்கணும் உப்பு போடணும்
உப்பு அது சொல்லாம ஏய் மீன் மேலே படுது. உப்பு போடணும் சொன்னையா? தேவையான அளவு உப்பு போடணும். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கணும். அப்பதான் தக்காளி வந்து நல்லா மசியும். சப்புன்னு விடணும். அதுக்கு ரெசிபி சொல்லும்போது பேசாட்டிக்கு இருக்கணும். மசாலா பொடியை போட்டு நல்லா வதக்கணும். அப்பனா குழம்பு நல்லா கலரா இருக்கும். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நண்பர்களே. அதுக்கப்புறம் மீன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை போடணும். அவ்வளவுதான் மீன் குழம்பு. இந்த வச்சாச்சு அப்படியே தூக்கிட்டு இந்த பாத்துக்கோங்க. அவ்வளோ இந்த கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 நிமிஷம் இறக்கிடுவான். கொதிச்சிருச்சு, அவ்வளோதான். ரொம்ப இல்லை, இதுதான் சிம்பிளான குழம்பு வைப்பது. எப்படி எதுவுமே சேர்க்கல, சும்மா நம்ம வீட்டில். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களோட வருவது மதுரை மீசமணி. மீன் பொரிக்க வேணாமா? மீன் அப்புறம் பொரிச்சிட முடியும். வீடியோ முடிக்கணும். எவ்வளவு நேரம் இழுத்து பார்ப்போம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. பை 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 நண்பர்களே. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சாப்பாடு வீடியோவில் மீன் பொரிச்ச மீனை காட்டுறான். ஓகே பை நண்பர்களே.